أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. மதிப்புக்குரிய இந்த நிகழ்வின் கதாநாயகர் ஷேக் டாக்டர் அர்ஃபாத் கரீம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மனாரத் லேடிஸ் ஃபோரத்தை தலைமை தாங்குகின்ற தலைவர் உட்பட இணை நிர்வாகத்தவர்களே, மதிப்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு தாலாவுடைய மிக பெரும் அருளின் காரணமாக அல்லாஹு தாலா இப்படியான ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு எல்லாருக்கும் தந்திருக்கின்றான். அதற்காக அல்லாஹு தாலாவுக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனித இனத்தையும் ஜின்னினத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். எனவே மனிதனை படைச்சிக்கிற நோக்கம் அல்லாஹு தாலா வணங்குறது, இபாதத் செய்கிறது. எப்படி முழு வாழ்க்கையையும் வணக்கமாக இபாதத்தாக மாற்றுவது என்று பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது, இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தது, நியத்தை பொறுத்தது என்று குறிப்பிட்டார்கள். அந்த வகையில் எங்களுடைய இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்க இருக்கின்ற இந்த நிகழ்வுகள் இபாதத்தாக மாற வேண்டும் என்றால் எங்களுடைய நியத்துகள் முக்கியமானது. அந்த நியத்தோடு தான் நாங்கள் எல்லோரும் வந்திப்போம். திரும்பவும் எங்கள் நியத்துகளை நாங்கள் புதுப்பிச்சு கொள்ளுவோம். நாங்கள் எல்லோரும் இந்த இடத்துல ஒன்று கூடி இருப்பது அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி. இந்த நிகழ்ச்சி ஒரு இபாதத்தாக மாற வேண்டும். இந்த இடத்துல கழிக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அல்லாஹு தாலா எங்களுக்கு பூரணமான கூலியை தர வேண்டும் என்ற அந்த நியத்தோடு இந்த நிகழ்வு எங்களுடைய மீசானில் பாரமானதாக இருக்க வேண்டும் என்ற அந்த நியத்தோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோம். அல்லாஹ் தாலா பரக்கத்தான நிகழ்ச்சி ஆக்கி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். மதிப்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இடத்துல எனக்கு தந்திக்கிற தலைப்பு பெண் ஆளுமை உருவாக்கத்தில் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பெண் ஆளுமைகளை உருவாக்கினார்கள். எனவே தான் இந்த பகுதியை நான் பேசுகிறதுக்கு 3 பகுதியாக பிரித்து பேசுகிறேன். முதலாவது, அல் குர்ஆன் பெண்கள் சம்பந்தமாக என்ன பேசுது, பெண் ஆளுமைகள் சம்பந்தமாக என்ன உதாரணங்கள் சொல்லிக்குது, எல்லாத்தையும் பேசல, சில உதாரணங்களை மட்டும் காட்டுறேன். ஹதீஸ் பெண்கள் சம்பந்தமாக எப்படி பேசுது, இந்த 2 பின்னணியோடையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபி பெண்களை எப்படி உருவாக்கினார்கள், இதுதான் நான் செய்ய போகிற இந்த தலைப்பு. எனவே இதில் முதலாவது நான் வார பகுதி குர்ஆனில் பெண்கள் சம்பந்தமாக என்ன பேசிக்குது. ஏன் இந்த இடத்துல இதை நாங்கள் வரணும்டா, பொதுவாக எங்களோட சமூகத்தில் ஒரு கருத்திக்கிற என்னண்டா, பெண்ன்ற நேரம் திருமணம் முடித்து ஒரு குழந்தை பிறக்கிற நேரம் எல்லார்டையும் எதிர்பார்ப்பு முதல் குழந்தை ஆம்பளை பிள்ளையை இருக்கணும்னு சொல்லி, பொம்பளை பிள்ளையா இருந்தால் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிற சில காலங்களும் மீஞ்சி. அப்படில ஒரு காலம் சில நேரம் மூத்த புள்ள ஆம்பளை பிள்ளையா இருந்தால் குடும்பத்தை சுமப்பான்ற அந்த கருத்தெல்லாம் இருந்துச்சு. எனவே தான் குழந்தை பாக்கியம் என்பது குர்ஆன் என்ன சொல்லுதுண்டா, யஹபு லிமயஷா இனாசன் வயஹபு லிமயஷா துக்கூர், அல்லாஹு தாலாவோட கிஃப்ட். எனவே அல்லாஹு தாலா தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கிஃப்டாக தருவான், தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கிஃப்டாக தருவான், தான் நாடியவர்களுக்கு 2 பேரையும் கலந்து கொடுப்பான், சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஈக்காது. எனவே தான் இந்த இடத்துல செல்ல வர விஷயம், முதலாவது ஸ்டார்ட் பண்ணுற வசனமே பெண் குழந்தைன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. எனவே அல்லாஹ் தாலாவோட கிஃப்டில் ஃபஸ்ட் கிஃப்ட் என்னண்டா பெண் குழந்தை என்ற சொல்லத்தான் அல்லாஹ் தாலா குர்ஆனில் பாவிக்கிறான். இது முக்கியமான ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னென்னா, குர்ஆனில் 114 சூறாக்கள் இருக்குது. 114 சூறாக்களில் ஒரு சூறாக்கு அல்லாஹ் தஆலா பேர் வச்சுக்கிறான் சூரத்துன் நிசா. அப்படின்னா என்ன, பெண்கள். இப்போ அதே மாதிரி ஆண்கள்ன்ற ஒரு சூறாவை சொல்லுங்க பார்க்க, இருக்குதா? இல்லை. அப்போ என்னண்டா, பெண்கள்ன்ற பேரிலே தனியான ஒரு சூறாவை அல்லாஹ் தஆலா இறக்கி பெண்களுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான். பொது பேரில் இருக்குது, மூமினூன் அல்லது இந்த வேறு பேர்களில் பொது பேரில் இருக்குது, சூரத்துன் நாஸ், இப்படி எல்லாமே இருக்கும். அது மனிதர்கள்ண்டு. தனியாக பெண்கள்ண்டு ஒரு சூறா, அது ஆண்கள்ண்டு தனியான ஒரு சூறா அல்லாஹ் தஆலா இறக்கல்ல.
இதே மாதிரி உங்களுக்கு தெரியும் சூரத்து ஆல இம்ரானில் வலைச தக்கரு கல் உன்சா, ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள மாதிரி இல்லை என்று சொல்லி ஒரு சொல்லை யூஸ் பண்ணும். அந்த சொல்லை ஏன் யூஸ் பண்ணினண்டா, இப்போ டாக்டர் ஷேக் அரஃபாத் கரீம் சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த நிகழ்வு நடக்கணும்னு கற்பனை பண்ணின ஒரு மனாரத்திட பழைய தலைவியை பற்றி சொன்னார். ஒரு பெண்ண நீயத்து எவ்வளவு தூரம் பாதிப்பு செலுத்தும், எவ்வளவு தாக்கம் செலுத்தும்ன்றத இந்த சூரத்து ஆல இம்ரானில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தோட உம்மோட விஷயம் ஞாபகப்படுத்துது. என்னண்டா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தோட உம்மா ஒரு நீயத்து வச்சா, நேர்ச்சி ஒன்று வச்சா, ரப்பி இன்னி நதர்துலக மாஃபி பத்னி முஹர்ரன் ஃபதகப்பல் மின்னி, நான் என்ன வயிற்றில் இருக்கிற குழந்தைய நான் நேர்ந்துட்டேன், இஸ்லாத்துக்காக நேர்ச்சை வச்சுட்டேன், பைத்துல் முகத்தஸை அதுக்காக பாடுபடுற முழுமையாக நான் அந்த பிள்ளையை அர்ப்பணிச்சிட்டேன், என் வயிற்றில் இருக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளைய வைக்கணும், அதுக்காக நான் அந்த ஆம்பளை பிள்ளைய விட்டு கொடுக்குறேன், நேர்ச்சை வச்சாச்சு. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்தோட உம்மா குழந்தையை பெற்றெடுக்கிறா. இன்னி வலஅத்துஹா உன்சா, பெற்றெடுத்தா பொம்பளை பிள்ளை கிடச்சிக்குது. இப்போ கவலையோட என்னை நேர்ச்சை என்னை நீயத்து அப்படிங்கிற நேரம் பொம்பளை பிள்ளை ஒன்று கிடச்சிக்குது என்று சொல்லி கவலைப்பட்ட நேரம் தான் அல்லாஹ் தஆலா ஆறுதல் வார்த்தை சொன்னான், நீங்கள் அப்படி கவலைப்பட தேவையில்லை, ஆம்பளை பிள்ளையை விட பொம்பளை பிள்ளை விசேஷமானது, வலைச தக்கரு கல் உன்சா, ஆம்பளை பிள்ளை மாதிரி இல்லை பொம்பளை பிள்ளை. பாருங்கள், இது எந்த அளவு பாதிப்பு செலுத்தின அந்த நேர்ச்சேண்டா, ஒரு பெண்ணை நீயத்து, ஒரு பெண்ணை நேர்ச்சை எந்த அளவு தூரம் மிக பெரும் பாதிப்பு செலுத்தும்ன்றத நீங்கள் வரலாறு படித்தா விளங்கும். அவன் நேர்ச்சை வச்சது ஏண்ட வயிற்றில் இருக்கிற புள்ள ஆம்பளை பிள்ளைய வைக்கணும், அந்த புள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவை பைத்துல் முகத்தஸுக்காக பாடுபடுற உழைக்கிற ஒரு ஆண் குழந்தையை வைக்கணும். இப்போ பாருங்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்ச, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்ச புள்ள என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ எங்கே இருக்கிறார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே வானத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றார். எப்போ வருவார்? திரும்ப உலகத்துக்கு? தஜ்ஜால் பூமிக்கு வந்து அட்டகாசம் பண்ணுற நேரம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரப்போகிறார். ஏன் காரணம்ண்டா, உலகத்தில் நடக்க போகிற உலக அழிவுகளை கட்டும் வேறு பிரச்சனைகளை கட்டும் அது சில சம்பவங்கள் தான். ஆனால் மிகப்பெரிய இஸ்லாத்துக்கு வர பாதிப்பு என்ன தெரியுமா? ஈமானோட காஃபிர்களாக ஈமான் இல்லாமல் முஸ்லீம்கள் மாறுறது. இது நடக்க போகுது எப்போண்டா, தஜ்ஜால் வந்த நேரம். முஸ்லீம்கள் கூட தஜ்ஜால்ட பின்னால் போயிட்டுருவாங்க, காஃபிர்களாக மாறிடுவாங்க. மிக பெரும் தொகையை வைக்கிற முஸ்லீம்கள் தஜ்ஜால்ட பின்னால் காஃபிராக போயிட்டிருக்கிற நேரம் இப்போ மீட்டெடுக்கணும். எனவே இன்னொரு நபி இல்லை. எனவே தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல தான் இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்கு பெண்டிங்கில் வச்சுக்கிறான், ரிசர்வில் வச்சுக்கிறான். யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை. இது சொல்லுங்க, யார்ட நீயத்து? உம்மட நீயத்து. எனவே ஒரு பெண், ஒரு தாய் தண்ட வயிற்றில் குழந்தைக்கிற நேரம் வைக்கிற நீயத்திக்குது, அது எவ்வளோ பெரிய பாதிப்பு செலுத்துது. தஜ்ஜால்லேருந்து இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்கு எப்பயோ உம்மா ஒன்று வச்ச நீயத்து, இஸ்லாத்தை எதிரிட்டே இந்த பாதுகாக்கணும்னு வச்ச நீயத்து அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ ரெடியாக வச்சுக்கிறான். எனவே பின்னால் அனுப்ப போகிறான். எனவே ஒரு பெண்ட நீயத்து, ஒரு பெண்ட நேர்ச்சென்றது இருக்குது, அது மிக பயங்கரமாக தாக்கம் செலுத்தக்கூடியது. இதைத்தான் சூரத்து ஆல இம்ரானில் வலைச தக்கரு கல் உன்சான்ற அந்த பகுதி செல்லுது. அப்போ என்னண்டா, குழந்தைகள் வயிற்றில் சுமக்கிற அந்த தாய்மார் நாங்கள் எதை பார்க்கணும், எங்களோட நீயத்தை எப்படி இருக்கணும், எங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும், எதிர்காலத்தில் ஏண்ட வயிற்றில் வளர்கிற குழந்தை எப்படியான ஆளாக மாறணும்ன்ற நல்ல நீயத்துகள் தான் நல்ல விளைவுகள் ஏற்படுத்த போகுது. மோசமான நீயத்துகள், மோசமான எண்ணங்கள், மோசமான காட்சிகள் மோசமான ஒரு பரம்பரையைத்தான் உருவாக்கப் போகின்றது என்றதை மிக அழகாக விளங்கப்படுத்துகின்ற ஒரு விஷயம்தான் சூரத் ஆல இம்ரானில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தோட சம்பவம். ரைட். அதே மாதிரி நீங்கள் அப்படி வந்தங்கன்னா சூரத்து தஹ்ரீமில் 10வது வசனம் செல்லும், சிறந்த பெண்கள் 2 பேர், மோசமான பெண்கள் 2 பேர். யார் அந்த 2 பேர் தெரியுமா உங்களுக்கு? யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆசியா நாயகி,
ஆசியானாகி யார்ட மனைவி? ஃபிரௌன்ட. எனவே ஆக மோசமான ஒரு ஆள்ட மனைவியாக இருந்த ஒரு சிறந்த சுவர்க்கத்து பெண்ணா அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான். எனவே ஒரு பெண் எப்படியெல்லாம் சாதிக்க இயலும்? அவ செஞ்ச சாதனை மிகப்பெரியது. மிகப்பெரிய இஸ்லாமியத்திட எதிரியாக இருந்த ஃபிரௌன்ட மாளிகை உள்ளுக்குள்ள மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்குறதுக்கு இல்லாட்டி எல்லாம் போயிட்டிக்கும். எனவே தான் ஒரு பெண், அதுவும் ஒரு சாலிகான பெண் நினைச்சா எப்படி சாதிக்க இயலும்? இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துட வரலாறு. அது அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துட உம்மோட நேர்ச்சிலேருந்து அப்படி வந்து எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உருவாக்கினான். நான் இப்போ சொன்னதுல அந்த சுருக்கம் உங்களுக்கு போதும். மோசமான பெண்கள் 2 பேர். யாரு? நபிமார்களோட மனைவிமார் 2 பேர். பாருங்க, நல்ல சாலிகான நல்ல கணவன் கிடைச்சியும் அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. லூத் அலைஹிஸ்ஸலாத்துட வைஃப், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துட வைஃப் 2 பேரும் மோசமான பெண்களுக்கு உதாரணங்களாக மாறிட்டாங்க. ரைட். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துட தாயும் ஒரு முக்கியமான விஷயம். திரும்ப அதோட இன்னொரு பாயிண்ட் வாங்க. குர்ஆனில் சொல்கிற வசனம் சூரத் இப்ராஹிமில் 37வது வசனம். அன்னை ஹாஜர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துட மனைவி. இந்த பெண் அவட தியாகம்தான் ஜம்சம் நீரூற்று, அதுக்கு பிறகு மக்கா என்ற பாலைவனத்தில் ஒரு நகரம், அதுக்கு பிறகு காபத்துல்லா, இந்த ஹஜ், இப்படியான மிகப்பெரிய ஒரு நிகழ்வு, உலகத்தை மாற்றி அமைச்ச இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு காரணம் அந்த பெண்ட தியாகம். இப்போ நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்க, தனியே ஒரு பாலைவனத்தில் கொண்டு போயிட்டு உம்மையும் பிள்ளையும் விட்டுட்டு வந்தோம்டா அது பயத்திலே மௌத்தா போயிட்டிப்பாங்க. அதானே உண்மை. சாதாரணமாக இப்போ வசதிகள் உள்ள இடத்துல விட்டுட்டு வந்தாலே பயத்திலே செத்து போயிட்டுருவாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டதுங்க, ரப்பனா இன்னி அஸ்கந்து துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம். யா அல்லாஹ், ஏண்ட ஃபெமிலியை நான் விட்டுட்டு வரேன் எந்த இடம் தெரியுமா? ஒரு மரம் கூட இல்லை, மரமே இல்லாத ஒரு பாலைவனத்தில் விட்டுட்டு வந்திருக்கிறேன், என் குடும்பத்தை உன்னிட்ட ஒப்படைக்கிறேன். பாருங்க, வெறும் பாலைவனத்தில் தாயையும் பிள்ளையும் விட்டுட்டு வந்த திரும்ப பல வருடங்களுக்கு பின்னால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரிட்டர்ன் போகிறாங்க. ஒரு பெரிய ஒரு சிட்டியாக மாறிக்குது, பெரிய ஒரு நகரமாக மாறிக்குது. ஏன்? ஜம்சம் கிணறு யாருக்கு கிடைச்ச கிஃப்ட்? அன்னை ஹாஜர், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அன்னை ஹாஜர் அவட தியாகம். எனவே ஒரு பெண்ணுக்கு கிடைச்ச கிஃப்ட். மக்கா என்ற நகரம் உருவாகினது யாரால்? அந்த அன்னை ஹாஜர், ஒரு பெண். ஹஜ் என்ற இபாதத்தின் பின்னணி அன்னை ஹாஜர், ஒரு பெண். எனவே உலகத்திட நிலைமையை மாற்றக்கூடிய பெண்ணாக குர்ஆன் அந்த பெண்ணை வர்ணிக்குது. எனவே தான் பாருங்கள், இது அடுத்தது குர்ஆன் பேசுகிற ஆளுமையுள்ள அந்த பெண்கள். திரும்ப அதே மாதிரி தான் பல்கிஸ் ராணி, யமனில் ராணியாக இருந்தா, மிக பெரும் சக்தி உள்ள ஒரு பெண்ணாக இருந்தா. கடைசா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோட வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற சம்பவத்தை செல்லுது. அப்போ என்னென்னா குர்ஆன் செல்லுது ராணி, ஆட்சி அதிகாரத்தில் டாப் லெவலில் இந்த பெண்ணை பற்றியும் குர்ஆன் பேசுது. எனவே வித்தியாசமான துறைகள். இப்போ பாருங்கள், அதே மாதிரி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தில் 2 மகள் பற்றி பேசுது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தில் 2 மகள் குர்ஆனில் வரும். எப்படின்னா, இந்த 2 மகளும் ஜொப் செஞ்சாங்க. என்ன ஜொப் செஞ்சாங்க? ஆடு மேய்க்கிற. ஆண்கள் தானே பொதுவாக ஆடு மேய்க்கிற. ஆனால் குர்ஆன் தெளிவாக செல்லுது, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் நபியிட 2 மகள் ஆடு மேய்க்கிறதுக்கு போயிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவத்தை பேசுது. அவன் ஆடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வர சம்பவம், இதில் நடந்த சில சம்பவங்களை பேசுது. அப்போ ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தோட அந்த மகள்மார் எப்படி நடந்து கொண்டாங்க இந்த விடயங்களில். இது பெண் ஆளுமைகள் சம்பந்தமாக பேசுகிற நேரம் குர்ஆன் இன்னொரு பகுதியை பேசுது. அதே மாதிரி தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட விஷயத்தில் 5 பெண்களை பேசுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த சவால் சாதாரண சவால் இல்லை, மிக பயங்கரமான சவால். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தான்டா, தாயிட கருக்கு போக மாட்டேன், அப்படித்தான் போனாலும் அந்த புள்ளையை கொல்லுவேன், அந்த புள்ளையை வாழ விட மாட்டேன், எவ்வளோ எல்லாம் ஏற்பாடுகள் செஞ்சான். இது எல்லாத்தையுமே மீறி அந்த புள்ள பிறந்து அந்த புள்ளையை பாதுகாக்கிறதுல 5 பெண்கள் தான் மிக முக்கியமான பங்களிப்பு செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட உம்மா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சாட்சி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட தாத்தா, ஆசியானாகி ஃபிரௌன் மனைவி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட வைஃப், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தோட மகள். இந்த 5 பேரும் சேர்ந்து தான்
ஃபிரௌன்கிட்டேருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்த. இப்போ உண்மையிலே ஃபிரௌன் யார்கிட்ட தோத்ததுண்டா? இந்த 5 பெண்கள்கிட்ட. மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரடி காரணம். ஆனால் சின்னத்தில் இந்த பிள்ளையை பாதுகாக்கிறதுல பெண்களோட பங்களிப்பு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருந்திருக்குது. அப்போ என்ன சொல்ல வாரண்டா, குர்ஆன் ஏன் இந்த சம்பவங்களை பேசுதுண்டா? பெண்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, சாதிக்க வேண்டியவர்கள், சாதிக்க தகுதியுள்ளவர்கள், சக்தி உள்ளவர்கள் என்ற ஒரு பெரிய ஒரு செய்தியை பேசிட்டு வருது. ரைட். இப்போ பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சகோதரியை பற்றி சொல்கிற இன்னொரு வித்தியாசமான சைட். இப்போ உங்களுக்கு தெரியும், தண்ணியில் பொட்டியில் போட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போட்டதானே. இப்போ போயிட்டு எங்கே சேர்ந்துச்சு அந்த பொட்டி? போயிட்டு சேர்ந்ததுங்க ஃபிரௌன்ட மாளிகையில். இப்போ ஃபிரௌன்ட மாளிகைக்கு போயிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சகோதரி ஃபிரௌனோட பேசி உம்மாவை செட் பண்ணி கொடுக்குறா பால் கொடுக்குறதுக்கு. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இதுக்கு நாங்கள் செல்கிற என்ன தெரியுமா? உளவு பார்க்குறேன்னு செல்வோம். இன்னொரு மாதிரி சிம்பிளாக செல்கிறேன்னா சிஐடி வேலைன்னு செல்வோமே. எனவே ஒரு பெண் இஸ்லாமிய அரசாங்கம் ஒன்றிருக்கிற நேரம் சிஐடி உளவு பார்க்குற வேலையில் ஈடுபடையிலுமா? குர்ஆனில் ஆதாரம் எடுப்பாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட தாத்தா. எனவே அவள் இப்படியான ஒரு வேலையை செஞ்சு தான் தம்பியை காப்பாற்றினா. எனவே ஏலும் இந்த சில அறிஞர்கள் அதை பேசுவாங்க, எழுதி வச்சுக்கிறாங்க. மதிப்புக்குரியவர்களே பாருங்கள், இப்படி பெண்கள் எப்படியெல்லாம் குர்ஆன் பேசிக்குது. அதே மாதிரி அதில் வந்தங்கண்டா திரும்ப பெண்களின் சூழ்ச்சி. இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசின சாலிகான பெண்கள் எவ்வளோ பெரிய சாதனையெல்லாம் செய்யலும். அதே பெண் சாலிகானவளா இல்லாமல் மோசமான ஒருத்தியாக மாறினா அதே மாதிரி நாசமாக்குற வேலையும் டாப் லெவலில் செய்யலும். இதுக்கு உதாரணம் தான் சூரத்து யூசுஃப்ல இன்ன கைதக்குன்ன அலீம். சூரத்து யூசுஃப் 28வது வசனம், இன்ன கைதக்குன்ன அலீம். பெண்களின் நிச்சயமாக பெண்களின் சூழ்ச்சி பயங்கரமானது. ஏண்டா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தே ஜெயிலுக்கு அனுப்புகிற அளவுக்கு சூழ்ச்சி நடந்துச்சா இல்லையா? சூழ்ச்சி நடந்துச்சு தானே. எனவே தான் நபியொண்ட பொய் குற்றச்சாட்டை போட்டு சிறை தண்டனை பல வருடங்கள் சிறையில் அடைக்கக்கூடிய சக்தி மோசமான பெண்கள் சூழ்ச்சி செய்ய நினைச்சா அதுவும் அவங்களுக்கு ஏழுமன்றத. எனவே பெண்கள் நல்லா இருந்தால் நல்ல விஷயத்தில் டொப்பில் சாதிக்கலும். அதே பெண் மோசமாக மாறினாலா நாசமாக்கிறதுலேயும் டொப்பை நாசமாக்கலும்ன்றதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் இது. அதே மாதிரி இன்னொன்று செல்லும் என்னண்டா, அபூலஹப்ட மனைவி தபத் யதா அபீ லஹபி வதப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் சயஸ்லா நாரன் ذات லஹப் வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப் ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். மனைவி அபூலஹப்ட வைஃப், விறகு சுமப்பவள் என மோசமான ஒரு பெண். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக மிக மோசமாக வேலை செஞ்சவள். எனவே குர்ஆன் உலகம் அழியும் வரைக்கும் அந்த குர்ஆன் வசனத்தை ஓதுவதன் மூலம் அந்த குடும்பத்துக்கு ஏச செல்லுது. ஏச்சி சாஃபம் ஒவ்வொரு முஸ்லீமும் சபிக்கிற. எனவே ஒரு மோசமான பெண் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலும் மோசமான லெவலில், அதே நேரம் ஒரு சாலிகான பெண் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலும்னு சொல்லி நான் சொன்ன இந்த சில உதாரணங்களில் ரெண்டையும் குர்ஆன் விளங்கப்படுத்துது. இப்போ நான் ஹதீஸுக்கு வரேன். ரைட். இப்போ ஹதீஸுக்கு வந்தால் ஹதீஸில் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனத்தை பாவிச்சாங்க. ஹுப்பிப இலைய மின் துனியாக்கும் அத்தீபு வன்னிசா குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா. உங்களுடைய உலகத்தில் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது வாசனையும் பெண்களும். என்றாலும் கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் நிற்குது. பாருங்க, இன்னைக்கு மிக கவனமான ஒரு வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு விருப்பத்துக்குரியது எது? வாசனை, பெண்கள். எனவே பெண்களை நேசிப்பது என்பது, விரும்புவது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவாக இந்த ஹதீஸ் மாற்றிக்குது. எனவே தான் மதிப்புக்குரியவர்களே, என்றாலும் என்ன கண்குளிர்ச்சி தொழுகையில் தான் நீக்கேன்னு சொன்னாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ். ரைட்டு. பாருங்க, அதே மாதிரி இந்த ஹதீஸ் கருத்து வேறுபாடு இருந்தாலும் நல்ல ஒரு ஹதீஸ் உண்டு. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். யாருடைய பாதத்துக்கு கீழே சொர்க்கம் மிக்குது? யாருட? தாய். எனவே தாயிட பாதத்துக்கு கீழே சொர்க்கம் மிக்குதுண்டா அது ஆம்பளையிட சொர்க்கம் ஆகிக்கட்டும், பொம்பளையிட சொர்க்கம் ஆகிக்கட்டும், ஒரு பெண்ட காலடி கீழே தான் நிற்குது. இது இன்னொரு ஹதீஸ். அதே மாதிரி சிறந்த பெண்கள் 4 பேர். ஹைரு நிசாயில் ஆலமீன அர்பா. ஏற்கனவே சொன்ன மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா நாயகி,
அதோட சேர்த்து 2 பேரை சேர்த்து இந்த ஹதீஸில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மவும் மகளும். எனவே தான் உம்மவும் மகளையும் சேர்த்து சிறந்த பெண்களாக இந்த இடத்துல ஹதீஸ் பேசிக்குது. சரி ரைட். இப்போ இதில் சில இமாம்கள் சொல்லுவாங்க என்னென்னா, 5வது பெண்ணாக நாங்கள் சேர்க்கணும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை. ஏன்னா சூரத்து நூறில் மிக தூய்மையான கற்புள்ள ஒரு பெண்ணுன்றதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்திக்குது. யாருக்கு? யாருக்கு? ஆசியா நாயகி. எனவே அந்த அவ 5வது நாங்கள் லிஸ்ட்டில் சேர்க்கலும்னு சொல்லி சில இமாம்கள் பேசுவாங்க. ரைட். இப்போ பாருங்கள், அதே மாதிரி ஹதீஸில் வரும் நல்ல அழகான ஒரு ஹதீஸ் ஒன்று தான். மன்கான லஹு சலாசு பனாத், யாருக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்து சாலிகா வளர்த்துட்டு சாலிகானவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தா சொருக்கம் கேரண்டி. சஹாபாக்களில் 2 பொம்பளை பிள்ளைகள் கேட்டாங்க, யாரை சொல்ல 2 பொம்பளை பிள்ளைந்தா, 2 பொம்பளை பிள்ளைந்தாலும் அது கிடைக்கும், சொருக்கம் கேரண்டி. ஒரு பொம்பளை பிள்ளைக்கிறாக்கள் கேட்கலையாம், கேட்டிருந்தா அதுக்கும் சான்ஸ் கிடைச்சிக்கும்னு சொல்லி அதை அறிவிக்கிற ராவி செல்றார். அப்போ என்ன செல்ல வாரண்டா, சொருக்கம் கேரண்டி. யாரு? பொம்பளை பிள்ளைய வச்சு சொருக்கம் கேரண்டி. இன்னொரு ஹதீஸ் வரும், மன் ஆல ஜாரியத்தைனி அத்தா தபுலுகான்னு சொல்லி. அந்த ஹதீஸ் எப்படி வருமுண்டா, ஒரு 2 பெண் குழந்தைகளை வளர்த்துடுறது, நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி சாலிகா வளர்த்துட்டு இப்படி செய்கிறது, அது என்னோட சொருக்கத்தில் பக்கத்தில் கேளும். யாரோட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட. எனவே பெண் குழந்தைகளை சாலிகா வளர்த்துடுற உம்மா வாப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுவர்க்கத்தில் கேளும்ன்ற ஹதீஸ் எல்லாம் ஈக்குதுண்டா, எவ்வளவு தூரம் பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திக்குது. ரைட். இதே மாதிரி தான் இன்னொரு ஹதீஸை பாருங்கள். இந்த ஹதீஸ் ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மன் அஹக்குன்னாஸ் பிஹுஸ்னி சஹாபதி அல்ல பிஹுஸ்னி சுஹ்பதி, யா ரசூலல்லாஹ் நான் நேசிக்கிறதுக்கு விரும்புறதுக்கு மிச்சம் பொருத்தமானால் யாரு? மன் அஹக்குன்னாஸ் பிஹுஸ்னி சஹாபதி. யார சொன்ன? உம்முக், ஓண்ட உம்மா. சும்மமன் உம்முக், 2வது ஓண்ட உம்மா. சும்மமன் 3வது யாரு? உம்முக், ஓண்ட உம்மா. சும்மமன் 4வது யாரு? ஓண்ட வாப்பா. இப்போ சொல்லுங்கள், இது எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்க? 4ல் 3 மடங்கு யாருக்கு? புள்ளட விஷயத்தில் 4ல் 3 மடங்கு யாருக்கு இருக்குது? உம்மக்கு. 4ல் 1 தான் வாப்பக்கு. எனவே இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துகிற இமாம்கள் எப்படி பேசுவாங்கண்டா, ஆணுக்கு இல்லாத 3 கஷ்டங்களை பெண்கள் தேய்க்குது. பெண்கள் கஷ்டப்படுறாங்க புள்ளட விஷயத்தில். 1 கருவில் 10 மாதம் சுமக்கிறது. இது ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. எனவே ஆண்களுக்கு இந்த கஷ்டம் தெரியாது. 2வது பிரசவம், இதுவும் ஆண்களுக்கு தெரியாது. 3வது 2 வருஷம் பால் கொடுக்கிறது, இதுவும் ஆண்களுக்கு தெரியாத பிரச்சனை. எனவே தான் இதால் தான் 3 மடங்கு வாப்பவை விட 3 மடங்கு அந்தஸ்தை உம்மக்கு கொடுத்திக்குது. இப்போ நீங்கள் இதை கணக்கு போட்டு பார்த்தங்கண்டா, ரைட், ஒரு புள்ளட விஷயத்தில் 100 மார்க்ஸ்ன்னு வைங்களேன், 100 நன்மை, 75 நன்மை யாருக்கு? யாருக்கு? உம்மக்கு. 25 வாப்பாக்கு. வாப்பா சம்பாதிக்கிறார், கஷ்டப்படுறார், இப்படி எல்லாம் இருக்குது. ஆனால் 25 விலைனா 75 உம்மக்கு. ஏன் காரணம்ண்டா, இந்த அளவு தூரம் ஒரு உம்மக்கு புள்ளட விஷயத்தில் அல்லாஹ் தஆலா பாக்கியத்தை வச்சிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ பாருங்க, இது அந்த ஹதீஸ் சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம். ஏன் இதெல்லாம் ஞாபகப்படுத்தினா, இந்த குர்ஆன் வசனங்கள், குர்ஆனில் வார இந்த ஆளுமைகள், ஹதீஸில் வார இந்த விஷயங்கள் ஊடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கு கீழே இந்த சஹாபி பெண்களை அப்படியே தரமானவர்களாக மாற்றிட்டு வராங்க. ஏன்னா வித்தியாசமான ஆளுமைகள் அப்படி கொண்டு வந்து எப்படி இந்த தாவாவை, இந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுறதுக்கு பெண்களை தயார்படுத்தணும். எனவே தான் இப்போ நான் சீராக்கு வாரேன். ஏன்னா 3வது பாதி கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறேன். சீராக்கு வாரேன். ரைட். இப்போ வாங்க, உங்களுக்கு தெரியும் முதல் மனிதன் யாரு? யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். 2வது மனுஷன், 2வது யாரு? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அப்படி தானே? விலைனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்தே படைச்ச ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இப்போ இந்த 2 பேரும் தான் முதலாவது ஜோடு. அப்படி தானே? முதல் ஜோடு. இந்த முதல் ஜோடை அல்லாஹ் தஆலா எங்கே வாழ வச்சான்? ஃபஸ்ட்டுக்கு
சொர்க்கத்தில் விளையினா சொர்க்கத்தில் வாழ வச்சு ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுத்தானே, எப்படி தெரியுமா? அதே சொர்க்கத்துக்குள்ள இன்னொரு ஆளை போட்டேன். யார? இப்லீஸ். இப்போ என்னண்டா, மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அல்லாஹ் தஆலா ட்ரைனிங் கொடுத்தான்னு அனுப்பினான். எங்களோட உம்மா வாப்பா கொடுத்த பெஸ்ட் ட்ரைனிங்கை சொர்க்கத்தில் வச்சு கொடுத்த ட்ரைனிங் என்ன தெரியுமா? நீங்கள் 2 பேரும் உலகத்தில் போயிட்டு வாழணுமுண்டா ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு ஆள் இருக்குது. யார்? இப்லீஸ், ஷைத்தான். எனவே ஷைத்தானோட ஃபைட் பண்ணுற நேரம் ஒரு ஆணுக்கு தனியாக ஃபைட் பண்ணி வெல்லவும் மேலா, ஒரு பெண்ணுக்கு தனியாக ஃபைட் பண்ணி வெல்லவும் மேலா. எனவே ஷைத்தானோடு ஃபைட் பண்ணி வெல்லணுமுண்டா 2 பேர் சேரணும். யார்? ஆணும் பெண்ணும் 2 பேரும் சேர்ந்து தான் ஷைத்தானோட ஃபைட் பண்ணி வென்று திரும்பி இந்த சொர்க்கத்துக்கு வந்து சேரணும். எனவே குடும்பங்களை பாதுகாக்கின்ற மிகப்பெரிய ஒரு பணியை 2 பேரும் சேர்ந்து செய்யணும். இப்போ சொல்லுங்க, ஆண் தனியாக பெண் தனியாக இந்த சாதிக்கலுமா உலகத்தில்? எனவே ஆணுக்கு சப்போர்ட்டாக பெண் ஈக்கணும், பெண்ணுக்கு சப்போர்ட்டாக ஆண் ஈக்கணும். இந்த 2 பேரும் சேர்ந்து தான் ஷைத்தானோடு போராடி குடும்பங்களை கட்டி எழுப்புகின்ற மிகப்பெரிய ஒரு பணியை செய்ய வேண்டிக்குது. எனவே இதுக்கு 2 பேரையும் தரப்படுத்தணுமா இல்லையா? 2 பேரையும் தரமானவர்களாக மாற்றணுமா இல்லையா? ஆண்களை மட்டும்தான் உருவாக்கணும், பெண்களை விட்டுடுறா? அப்படி இல்லையே. எனவே எல்லா துறையிலையும் 2 பேரும் தரமைக்கணும். எனவே குடும்ப விஷயத்துலையும் நல்லா அதில் பங்களிப்பு செய்கிற ஆளாகிறதோட சமூக பங்களிப்பு உண்டு வார நேரம் பெண்களுக்கும் மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கின்றன. எனவே தான் நீங்கள் இப்போ சீரால போயிட்டு பார்த்தங்கண்டா, சீரால பெண் ஆளுமைகள் சம்பந்தமான சில விஷயங்களை நீங்கள் பார்க்கலும். அதில் முதல் சம்பவங்கள் நாங்கள் இப்போ பேச போகிற விஷயங்களை பாருங்கள். முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது யாரு? கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்படித்தானே? ஹிரா குகையில் வகை இறங்கினொன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து யார்கிட்ட சின்ன ஜம்மிலூனி என்ன போத்துங்க காய்ச்சல், என்ன வித்தியாசமான ஒரு சம்பவத்தை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், எனக்கு விளங்குதில்லை என்னான்னு தெரியா, காய்ச்சல் பயம். ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய சொந்த தோற்றத்தில் பார்த்து, அதுவும் ஜாமத்தில் நாங்கன்னா மௌத்தா போயிட்டிப்போம். அப்படித்தானே? வந்து என்ன போத்து விட்டாச்சு. இப்போ கதீஜா நாயகி எப்படின்னா, அவர் சாதாரண பெண் இல்லை, அவ நல்ல படித்த ஆளுமையுள்ள நல்ல குடும்ப பின்னணி, மிகப்பெரிய செல்வந்த பெண்மணி, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் செய்கிற ஒரு மனுஷி, சாதாரண ஜொப் இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் குர்ஆனில் ஏற்கனவே சொன்னேன், ஆடு மேய்ச்ச பெண்கள் சம்பந்தமாக குர்ஆன் பேசிச்சே. யாரு? ரைட். உளவு பார்த்த பெண்ணை பற்றி பேசிச்சே. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட தாத்தா. ஆட்சி செஞ்ச ஒரு பெண்ணை பற்றி பேசிச்சே. யாரு? அதே மாதிரி இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்த 5 பெண்கள் சம்பந்தமாக சொன்னானே. இப்போ பாருங்க, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யார் தெரியுமா? சர்வதேச வியாபாரி, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், மிகப்பெரிய ஒரு பணக்கார பெண். இப்போ இந்த பெண் பார்க்குறா, இவரது என்ன பிரச்சனை? குகையில் இருந்தார், காய்ச்சலோட வந்திருக்கிறார். ஏற்கனவே கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பின்னணி என்ன தெரியுமா? இஞ்சில் வேதத்தை பின்பற்ற, தூய்மையான இஞ்சியில பின்பற்ற ஒரு பெண். எனவே தூய்மையான இஞ்சியில படித்த ஒருவர் தான் வரக்கத் இப்னு நௌஃபல், அவரோட ஃபேமிலி. அவர்கிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ணி பார்த்தா அவர் சொல்றார், இது நபிக்கான அடையாளம், வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், எனவே இவர் நபியாக வந்திருக்கிறார், அல்லாஹ் தஆலா வஹி இறக்கிக்கிறான் இவருக்குன்ற செய்தியை முதல்ல கதீஜா நாயகி தான் மெசேஜ் கிடைச்சோன்னே உடனே ஏற்றுக்கொண்டா. அப்படித்தானே? எனவே முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது யாரு? ஒரு பெண். அப்போ இஸ்லாத்தில் பாருங்க, முதல் சம்பவம் பெண். எப்படி இஸ்லாம் வச்சுக்குது? வித்தியாசமான சம்பவங்கள். அதே மாதிரி இஸ்லாத்துக்காக முதலில் உயிரை கொடுத்தவர் யாரு? சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஷஹீதா. எனவே தான் இஸ்லாத்துக்காக உயிரை கொடுத்தவர் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. முதல்ல இஸ்லாத்துக்காக தன்னை சொந்த பணத்தை செலவழிச்சது யாரு? கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதுவும் ஒரு பெண், அவட செல்வத்தை தாராளமாக செலவழிச்சா. நிறைய சம்பவங்கள். அதே மாதிரி முதல்ல மதீனா ஹிஜ்ரத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்ச உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. எனவே தான் இப்படி இந்த முதல் சம்பவங்களில் இன்னும் ஒரு தொகை பேரிக்கிறாங்க. உம்மு சலமா
ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவட கணவர் மௌத்தாக போகிறார், அபு சலமா. இவங்க 2 பேரும் தான் ஹிஜ்ரத் போயிட்டு ஃபஸ்ட் ஹிஜ்ரத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சு சரியான கஷ்டங்கள் எதிர்நோக்கினாங்க. இப்போ அபு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் ஆகிறதுக்கு ஈக்கிறாரு, சக்கராத்து வருத்தத்தில் ஈக்கிறார். அப்போ ஒய்ஃப்ட்ட செல்கிற பாருங்கள், அந்த அந்த கணவன் துவாவை பாருங்கள். நான் உங்களுக்காக துவா கேட்குறேன், ஒய்ஃப்ட்ட செல்கிறேன், நான் உங்களுக்காக துவா கேட்குறேன். என்னண்டா, என்னை விட எனக்கு போகிறோம், நான் மௌத்தாயின போகிறோம், என்னை விட ஒரு நல்ல கணவனை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தரணும். அதை நான் கேட்குற துவா. ஒரு மாப்பிள்ளை, ஒரு ஹஸ்பண்ட் மனைவி கேட்குற துவாவை பாருங்கள். அப்போ அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்குறா, உங்களை விட நல்ல ஒரு மனுஷன் யார் இருக்கிற பாருங்கள். அவள் எப்படி கணவனை அப்ரோச் பண்ணுறான்னு சொல்லி கணவன்கிட்ட செல்கிறா, உங்களை விட ஒரு நல்ல ஒரு கணவன் யார் இருக்கிற, நல்ல ஒரு மனுஷன் யார் கேளும். அவர் சொல்கிறா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவான், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன விட ஒரு நல்ல கணவனை தருவான். இப்போ மௌத்தாயிட்டார். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா யாரை கணவனாக கொடுத்தான் சொல்லுங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடித்தாங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே தான் என்னை விட நல்ல கணவனை உங்களுக்கு தருவான், நான் உங்களுக்கு துவா கேட்குறேன். இப்படியான ஒரு பெண் தான் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஹிஜ்ரத்துக்காக அவள் செஞ்ச தியாகம் மிக பயங்கரமான ஒரு தியாகம், அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தினான். இப்போ பாருங்கள், அதே மாதிரி இராணுவ வீராங்கனை. இப்போ நான் வித்தியாசமான இடத்துக்கு போகிறேன்னு, இராணுவ வீராங்கனை சொல்லுங்க பார்க்க யார்? உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நுசைபான்னு சொல்லுவாங்க, நுசைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இராணுவ வீராங்கனை. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இராணுவ வீராங்கனை. எப்படி அந்த காலம் வால் ஃபைட் தானே, வால் எதால செஞ்சுக்கிற, வால் எதால செஞ்சுக்கிற, கார்ட்போர்டாலையா, இரும்பால தானே. சிலங்களை எதிரிட வால் 10 கிலோ பாரமுண்டா, ஏண்ட வால் 5 கிலோ வால் பாரமுண்டா, எதிரி வெட்டில் யார்ட வாளுடையும் ஏண்ட வாளுடையுமே. இப்போ சொல்லுங்க, எதிரியோட ஃபைட் பண்ண போகிற நேரம் அவனை விட நல்ல ஸ்ட்ராங்கான வாழை வச்சு தான் ஃபைட் பண்ணணும். இப்போ சொல்லுங்க, உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தான் ஒரு லேடி, ஒரு பெண். இப்போ இவ உஹது யுத்தத்தில், இவ பல யுத்தங்களில் கலந்து கொண்டா. உஹது யுத்தத்தில் தான் இவட மிகப்பெரிய சாதனையை பார்க்கலும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாட்டிக்கொள்கிறாங்க, எதிரிகள் கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்தது யார்? யார்? உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவட குடும்பம், அவட ஃபேமிலி, அவட பிள்ளைகள் சுற்றி இருந்து கடுமையாக ஃபைட் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்தாச்சு. இப்போ யுத்தம் முடிஞ்சு உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து நிற்கிறா. உடம்பு முழுக்க 20க்கு மேற்பட்ட வெட்டுக்காயம். உங்களுக்கு கிச்சனில் மரக்கறி வெட்டி கை வெட்டி பட்டா எத்தனை நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கிறேன்? பெண்டேஜை போட்டு அதை ஒரு சாட்டாக போயிட்டு அப்படி தானே. அப்போ என்னண்டா, அது போகிற கடை சாப்பாடு தான். அப்போ என்னண்டா, இன்னைக்கு 20க்கு மேலே வெட்டுக்காயம், வாளால் ஃபைட் பண்ணி வெட்டுக்காயம், ரத்தம் உடம்புல. இப்படி இருக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான கவலைப்படுறாங்க. என்ன பாதுகாக்கிறதுக்காக இவ்வளவு காயத்தை தேடிக்கொண்டேன்னு சொல்லி சரி கவலை ஆகிக்கிற நேரம், உங்களுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்னு கேட்குறேன். அவள் கேட்குற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யார சொல்லலை, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உங்களோட நானும் என் குடும்பமும் சொர்க்கத்தில் இருக்கணும், அதுக்கு துவா செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே துவா கேட்குறாங்கன்னு தெரியுமா? அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருஃபகாஇ ஃபில் ஜன்னா. யா அல்லாஹ், இந்த இவங்களோட குடும்பத்தை ஏண்ட நெருங்கின நண்பர்களாக சொர்க்கத்தில் ஆக்கிவை. கபூல். சொர்க்கத்தில் நெருங்கின நண்பர்கள். இவ செஞ்ச தியாகம் என்ன? இராணுவ வீராங்கனை, போராடினா, வாளெடுத்து போராடினா, போராடி அந்த பெண். இதே மாதிரி தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு இராணுவ வீராங்கனை, கடுமையான ஆயுதங்கள் எல்லாம் தூக்கி போராடின ஒரு போராட்ட வீராங்கனை. இப்போ சொல்லுங்களே, இராணுவ வீராங்கனைகளாக இந்திக்கிறாங்க, அப்படித்தானே? பெரும் செல்வந்தர்களா, சர்வதேச வியாபாரம் செய்கிற பெண்களா, உயிரே கொடுக்கிற பெண்களா, இப்படி தான் இந்திக்கிறாங்க. வரலாறு இதெல்லாம் பேசப்பட வேண்டிய பகுதி. அதே மாதிரி தான் அப்படி வந்தங்கண்டா உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை, உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யார் தெரியுமா? முதலாவது சஹாபாக்கல்ல, சஹாபி பெண்கள்ல முதலாவது நேவி, கடற்படை வீராங்கனை. ஃபர்ஸ்ட் கடற்படையுண்டே ஈக்கல்ல முஸ்லீம்களுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை அப்படியே தூங்கிக்கு நேரம் கனவு காண்றாங்க கடற்படையை. முஸ்லீம்கள் கடற்படையை கனவு காண்றாங்க. கனவு வந்து வஹி தானே, நபீட
அப்போ சிரிச்சுட்டு எழும்புறாங்க. பக்கத்தில் இருந்தது உமுஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவள் கேட்குறா, யார சொல்லலாம், சிரிக்கிறேங்க? இல்லை, நான் கடற்படை, முஸ்லீம்களோட முதலாவது கடற்படையை கனவுல கண்டேன். அப்போ உடனே அவள் சொல்கிறேன், என்ன தெரியுமா, யார சொல்ல, எனக்கு துவா செய்யுங்க, நான் அந்த கடற்படையில் இருக்கணும். ரைட், நீங்கள் அதில் இப்போங்க 3 முறை இந்த கனவு காண்றாங்க. 3 முறையும் சொன்னோன்னே 3 முறையும் சொல்ல, நீங்கள் தான் ஃபெஸ்டால், நேவியில் ஃபெஸ்டால் நீங்கள் தான். சுபஹானல்லாஹ். முஆவியா ரலியல்லாஹு தஆலா காலத்தில் தான் முதலாவது கடற்படை சைப்ரஸ் தீவுக்கு போகுது ஒரு போராட்டத்துக்கு. அதில் உம்முஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவும் அந்த கடற்படையில் இருக்கிறா. போயிட்டு அங்கே ஷஹீதாக்கப்பட்டு சைப்ரஸ் தீவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற கடற்படை நேவி சஹாபி பெண், முதலாவது நேவி அந்த பெண். இப்போ சொல்லுங்க, அந்த நேரம் ஏர்ஃபோர்ஸ் இந்திந்தா சஹாபி பெண்கள் ஈந்திப்பாங்களா இல்லையா? ஈந்திப்பாங்களா இல்லையா? இதுதான் இஸ்லாம். கிச்சனில் மட்டும்தான் ஈக்கணும்னு சொல்லி இஸ்லாம் பெண்களுக்கு செல்லல. எல்லா துறையிலையும் உங்கள்கிட்ட திறமைக்குதா, பெண்கள்லையும் ஆளுமைகள் ஈக்கணும், சகல துறையிலையும் பெண்கள் ஈக்கணும். எனவே அந்த துறை சார்ந்தவர்களை உருவாக்கி காட்டியவர்கள் தான் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. பாருங்கள், அவங்களுக்கு துவா செஞ்சாங்க. ரைட், நீங்கள் கடற்படையில் இருங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பாங்க, இராணுவ வீராங்கனை என்னோட சொர்க்கத்தில் இருப்பாங்க சென்ன துவா. இதே மாதிரி தான் அடுத்தது ரஃபீதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ரஃபீதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாருண்டா, முதலாவது வைத்தியர், டாக்டர் பெண். இதுவும் ஒரு பெண். மதீனால ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஹாஸ்பிட்டல் எது? ஹைமத்து ரஃபீதா. நீங்கள் படித்து பாருங்க, ஹைமத்து ரஃபீதா. ரஃபீதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு ஒரு பரம்பரை வாப்பட்ட வைத்தியம் படித்த ஒரு பெண். இப்போ அப்போ பரம்பரை வைத்தியம் இவன் மட்டும்தான் நீக்கிறா. இப்போ மதீனால வைத்தியம் படித்த மனுஷி. இப்போ ரசூல் சாஸ்மா என்ன செய்கிறாங்க, மஸ்ஜித் நபவி பக்கத்தில் ஒரு கூடாரம் கட்டி கொடுக்குறாங்க அவக்கு. இந்த கூடாரத்தில் அவக்கு டைம் கொடுத்தாச்சு, நீங்கள் இந்த கூடாரத்தில் இந்த டைமில் ஈக்கணும். ரைட், பெண்களே உங்களோட பிரச்சனையெல்லாம் இவட்ட போயிட்டு பேசுங்க. ரைட், சோமில்ல யாரும் இவட்ட போயிட்டு மறந்து எடுக்கலும். இப்படி சின்ன ஒரு கூடாரத்தை கட்டி கொடுத்தாச்சு. இப்போ அதில் அவன் அந்த டைமுக்கு ஈக்கிற ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஒரு சின்ன ஒரு டிஸ்பென்சரி ஸ்டார்ட் மஸ்ஜித் நபவி பக்கத்தில். ஹந்தக் யுத்தம் நடக்குது. ஹந்தக் யுத்தத்தில் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடுமையாக காயப்படுறாங்க. உடனே இவட ஹைமத்து ரஃபீதா அந்த கூடாரத்தை கொண்டு வந்தால் இப்போ கூடாரத்தில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் செய்யணும். இவரை வீட்டுக்கு அனுப்பலாம், ஏன்னா கடும் காயம், அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் செய்யணும். இப்போ அட்மிட் பண்ணணும்டா, இப்போ சொல்லுங்களே எதா மாற்றணும். இப்போ இந்த கிளினிக்கை டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்டெல்லாம் வரணுமே. எனவே நைட் வேலையும் வரணும், டேலையும் ஆளை பார்க்கணும். எனவே நேஸ்மார் தேவை, டாக்டர்மார் தேவை. இப்போ ரஃபீதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட வேலை கூடுது. ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுக்குறா, டாக்டர்ஸை உருவாக்குறா, நேஸ்மாரை உருவாக்குறா. ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலாக மாறுது. டே நைட் வேலை செய்கிற ஒரு ஹாஸ்பிட்டலாக. அதுக்கப்புறம் அந்த சாதாரண கூடாரம் மாறுது. பாருங்க, ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் சாதாரண கிளினிக் ஒரு கூடாரத்தில் ஸ்டார்ட் பண்ணி அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் செய்கிற ஹாஸ்பிட்டலாக வளர்ச்சி அடையுது. ஒரு பெண்ணின் பங்களிப்பு ரஃபீதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. என்ன பாருங்க, பெண் டாக்டர்ஸ் வேணுமா இல்லையா? ஃபர்லு கிஃபாயா, பெண் ஆளுமைகள் ஃபர்லு கிஃபாயா, ஃபர்லு சுன்னத்து கூட இல்லை. எனவே தான் இது ரஃபீதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட அந்த வரலாறு எங்களுக்கு செல்லுது. ரைட், இப்போ பாருங்க, சுவர்க்கத்து பெண்களின் தலைவி யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. எனவே தான் சையதுத்து நிசாயில் ஜன்னா. அப்போ யார்ட மகள்? ரசூல் ஸல்லல்லாஹு மகள். இங்கால ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட மகள். எனவே சுவர்க்கத்து பெண்களின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பற்றி குர்ஆன் பேசுகிற நேரம் கிட்டத்தட்ட சூரத்து நூறில் 11வது வசனத்திலேருந்து 20வது வசனம் வரையும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு தூய்மையான கற்புள்ள ஒரு பெண்ணுன்றதை உறுதிப்படுத்துறதுக்கு அந்த சூரா மிக அழகான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாக்கு. ரைட், அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு பெண்ட சம்பவத்தை சொல்கிறேன். ஹன்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தெரியுமா? இவ பற்றி கேள்விப்பட்டிக்கிறா? ஹன்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவக்கு 4 ஆம்பளை பிள்ளை. உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் ஒரு யுத்தம் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது, காதிசியா யுத்தம். இந்த யுத்தத்துக்கு ஆக்கள் அனுப்பணும்.
இப்போ ஆக்களை சேர்க்குற. இப்போ இந்த உம்மா புள்ளால கூப்பிடுறா, 4 மகனையும் கூப்பிட்டு செல்றா. அல்லாஹ் தாலா ஒரு சான்ஸ் ஒன்று தந்திக்கிறான். சொர்க்கத்துக்கான ஷார்ட்கட் இது சொல்லுங்க வாங்க, ஷஹீதாகிறது. சொர்க்கத்துக்கான ஷார்ட்கட் ஷஹீதாகிறது தானே. எனவே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் ஒன்று அல்லாஹ் தாலா தந்திக்கிறான். எனவே நீங்கள் 4 பேரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளணும். கலந்து கொண்டு 4 பேரும் ஷஹீதாகணும், வீட்டுக்கு திரும்பி வரையலா. சொல்லுங்க, ஒரு உம்மா இப்படி செல்லுவாவா? ஏன்னா உம்மாட ஆசை என்னன்னா, நான் இந்த பிள்ளையை வளர்க்குறேன், சொர்க்கத்துக்கு அனுப்பத்தானே. சொர்க்கத்துக்கு ஒரு ஷார்ட் கட் ஒன்று கிடச்சிக்குது. எனவே நாங்கள் அடுத்த சந்திக்கிற சொர்க்கத்தில் தான். எனவே முன்னுக்கு நின்று ஃபைட் பண்ணணும், நீங்கள் ஷஹீதாகணும், திரும்ப நாங்கள் சந்திக்கிற இடம் சொர்க்கம். வழி அனுப்பி வைக்கிறா. ரெடி. இப்போ புள்ளாலும் போகுது, போராட்டம் நடக்குது, கடுமையான போராட்டம். இப்போ வெற்றி வாராங்க. வந்தால் எல்லாரும் வரவேற்கிறாங்க அந்த படையை. வரவேற்கிற இந்த உம்மாவும் போகிறா அந்த படையை வரவேற்கிறதுக்கு. பார்த்துக்கிறா, 4 பிள்ளையும் காணல. உண்மையில் 4 பிள்ளையும் காணல, 4 பிள்ளையும் இல்லை. அப்போ பிறகுதான் விசாரிக்கிறா, எங்கே என்ன மகன்மார். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, உன மகன்மார் 4 பேரும் ஷஹீத் ஆகிட்டாங்க. இப்போ உம்மான்ற வகையில் இயல்பான கவலை கொண்டு வருமா இல்லையா? அழுகிறா. மகன்மார் ஷஹீத் என்றாலும் கவலை, அழுகிறா. அழுதுட்டு அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஷரஃபனி பிஇஸ்திஷ்ஹாதிஹிம் வ அர்ஜு மின் ரப்பி ஐ யஜ்மஅனி பிஹிம் ஃபி முஸ்தகர் ரஹ்மதிஹி. அல்ஹம்துலில்லாஹ், இப்படி அவரோட வார்த்தையை பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஷரஃபனி பிஇஸ்திஷ்ஹாதிஹிம். இவர்களை ஷஹீதாக மாற்றி என்ன கண்ணியப்படுத்தின அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சுப்ஹானல்லாஹ். ஒரு தாயிட வார்த்தையை பாருங்களே. ஏண்ட மகன்மார ஷஹீதாக்கி என்ன கண்ணியப்படுத்தின அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அவங்களோட நீ மறுமையில் என்ன சேர்த்து வை. இப்போ சொல்லுங்க, இந்த மகன்மார ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை ஷஹீதுற நன்மை? மகன்மார ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை ஷஹீதுற நன்மை? ஒரு ஷஹீதுட. இந்த உம்மாக்கு எத்தனை ஷஹீதுற நன்மை? 4 ஷஹீதுற நன்மை. எனவே தான் நீங்கள் இன்னைக்கு பாருங்க, இது உண்மையிலே பெண் ஆளுமைகளில் ஆக முக்கியமாக ஆண்களை கூட உருவாக்கி அதன் மூலம் எவ்வளவு கூடுதலான நன்மை அடைஞ்சு கொள்ளும்ன்றதுக்கு அழகான ஒரு வரலாறா இந்த ஹன்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட சம்பவம் இருக்குது. இதே மாதிரி இன்னும் பெண்கள் இருக்கிறாங்க. ஹவுலா பின் தலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதே மாதிரி இந்த தௌர் குகையில் ரசூலுல்லாஹ் ஒளிஞ்சிக்கிற நேரம் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா சாப்பாடு கொண்டு போயிட்டு கொடுத்து எவ்வளோ தைரியம் கொண்டு வேணும்னு பாருங்கள். தலை எடுக்கிறதுக்கு தேடுற நேரம். இதே மாதிரி கணவன் ஒரு பிரச்சனையை தைரியமாக முன் வச்சு பேசின ஒரு பெண் ரசூலுல்லாஹ் காலத்தில். மகரை லிமிட் பண்ண பார்த்த உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு எதிராக மகரை லிமிட் பண்ணலான்னு சொல்லி ஃபைட் பண்ணி உமர் ரலியல்லாஹு தஆலா எல்லாரும் பயம். பேசின யார்? ஒரு பெண். எப்படி பேசினா? இதே மாதிரி தான் உமர் ரலியல்லாஹு தஆலான்னு கூட காலத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு எடுத்ததே யார்? அவட தங்கச்சி வீட்டில் நடந்த சம்பவம். இதை மாதிரி எப்படியான பெண்களை ரசூல் ஸல்லல்லாஹு உருவாக்கினாங்கன்றது தான் இன்னைக்கு சுருக்கமாக. ஏன்னா சொன்ன இந்த டைமுக்குள்ளே மிச்சம் சுருக்கமாக தான் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்தினேன். பெரிய ஒரு பகுதி, உண்மையிலே சீரான்ற அந்த பகுதி மிக விசாலமான ஒரு பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வித்தியாசமான ஒரு ஆளுமை, உலகம் அழியும் வரைக்கும் மிகப்பெரிய வழிகாட்டி. எனவே தான் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குறதுலே நாங்கள் சில பிழைகள் விட்டிப்போம். எப்படி சரியாக நபியை விளங்குற இதெல்லாம் சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின பெண்களும் எப்படியான பெண்கள் என்பதை மிக சுருக்கமான ஒரு விளக்கமாக தான் இந்த இடத்துல நான் விளங்கப்படுத்தினேன். எனக்கு தந்த டைம் முடிஞ்சாச்சு. எனவே தான் இதில் நான் பேசினது குர்ஆன்லேருந்து சில ஆளுமைகளை பேசினேன். குர்ஆன் எப்படிப்பட்ட பெண்களை பற்றி பேசிக்குது, ஒரு சாலிகான பெண் நல்லா இருந்தால் எப்படி சாதிக்கலும், மோசமாயிருந்தா எப்படி மோசமாக எல்லாத்தையும் மாற்றலும்ன்றத குர்ஆன் விளங்கப்படுத்துது. ஹதீஸில் பெண்களுக்கான அந்தஸ்தை பற்றி பேசிக்குது. வித்தியாசமான ஹதீஸ்கள். சீராலையும் எப்படி பெண் ஆளுமைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் சாதித்த அந்த சாதனையோட விளைவு தான் நாங்கள் எல்லாம் முஸ்லீம் ஆகிக்கிறோமே. இவ்வளவு பெரிய சாதனை தான் அவங்களோட அந்த சாதனை தான் நாங்கள் இப்படி இந்த இடத்துல எல்லாம் கூடிக்கிறோம்டா அது அவங்களோட சாதனை. இப்போ சொல்லுங்க, எங்களுக்கு பின்னால் உள்ள பரம்பரைக்கு சரியாக மார்க்கத்தை கொண்டு போகணும்டா நாங்கள் எல்லாரும் அப்படியானவர்களாக மாறணுமா இல்லையா? அப்படியான சாதனையாளர்களாக நாங்களும் மாறணுமா இல்லையா? ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு தூண்டுதலாக இந்த நிகழ்வு, இந்த மகாநாடு, இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு அது ஒரு 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 உங்களை தட்டி கொடுக்குற ஒரு அம்சமாக அமைய வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.